பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சூர்யாவின் கருப்பு திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகிறது. நேற்றே வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நிதி பிரச்சனையால் படம் கடைசி நேரத்தில் வெளிவராமல் போனது பெரிதும் ஏமாற்றமடைந்த ரசிகர்கள் இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சியில் தியேட்டர்களில் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர். சூர்யாவுக்கு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் படமாக கருப்பு படம் அமையுமா என அவரது ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். 3 நாள்கள் சீன பயணத்தை நிறைவு செய்து அதிபர் டிரம்ப் அமெரிக்கா புறப்பட்டுள்ளார். இந்த பயணத்தின் போது வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் குறித்து சீன அதிபருடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து பல அற்புதமான வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானுக்கு சீனா ஆயுதங்களை வழங்காது என அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சிவி சண்முகம் அணியில் இருந்த முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசியுள்ளார். அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதை அடுத்து சிவி சண்முகம் அணிக்கு அவர் தாவினார். இதனையடுத்து அவர் உள்பட 26 மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி நியமித்திருந்தார். இந்நிலையில் புதிய மாவட்ட செயலாளர் உடன் இணைந்து பயணிக்க தயார் எனவும் எப்போதும் எடப்பாடி பழனிசாமியுடன் பயணிப்போம் என அவர் கூறியுள்ளார். காவல் நிலையங்களில் யார் புகார் அளித்தாலும் அதனை வீடியோ பதிவு செய்ய அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் ஆதவர்ஜனா தெரிவித்துள்ளார். பேட்டியில் பேசிய அவர் 24 மணி நேரமும் காவல் நிலையங்களில் சிசிடிவி இயங்க வேண்டும் எனவும் போதைப்பொருள் விற்போர் வாங்குவோர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என்றும் அரசு அலுவலகங்களில் தமிழக வெற்றி கழகத்தினரின் தலையீடு இருக்கக்கூடாது எனவும் கூறியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அரசு ஊழியர் போல் செயல்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காலை 10 மணிக்கு முன்பாகவே அவர் வந்துவிடுகிறார். வீட்டில் இருந்து மதிய உணவை கொண்டு வரும் அவர் தனது அறையிலேயே சாப்பிடுவதாக கூறுகின்றனர். மேலும் அதிகாரிகளுடன் ஆலோசனை உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் முதல்வர் விஜய் மாலை 4 மணிக்கு வீடு திரும்புகிறார் எனவும் குறிப்பிடுகின்றனர். சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி பவுலிங்கை தேர்வு செய்துள்ளது. லக்னோ மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி துவங்கியது. சென்னை அணிக்கு பிளே-ஆஃப் சுற்றுக்கு செல்ல இந்த போட்டி முக்கியமானது என்பதால் அதீத எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நடப்பு சீசனில் சேப்பாக்கத்தில் லக்னோ அணியுடன் நடந்த போட்டியில் சென்னை அணி வென்றது. அதேபோன்று இன்றைய போட்டியிலும் ஆதிக்கம் செலுத்துமா என ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். முதல்வர் விஜயை தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தலைமை செயலகத்தில் நடந்த இச்சந்திப்பில் பெப்சி தொழிலாளர்களுக்கு வீடுகள் கட்டி தர வேண்டும், உதவி இயக்குநர்களுக்கு 50 ஏக்கர் இடம் ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் விடுத்துள்ளனர். இச்சந்திப்பில் நடிகர் சங்க தலைவர் நாசர், கார்த்தி, கருணாஸ், பூச்சி முருகன், இயக்குநர் விக்ரமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர். லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் 188 ரன்களை இலக்காக சென்னை அணி நிர்ணயித்துள்ளது. தொடக்க வீரர்களான ருதுராஜ் 13 ரன்களும், சஞ்சு சாம்சன் 20 ரன்களும், உர்வில் படேல் 6 ரன்களும் எடுத்து அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். எனினும் கார்த்திக் சர்மா 74 ரன்களும், பிரேவிஸ் 25 ரன்களும் எடுத்து இருவரும் அதிரடியாக ஆடி அணியை மீட்டனர். கடைசி நேரத்தில் துபேவின் அதிரடி ஆட்டமும் சென்னை அணி 20 ஓவர்களில் இந்த இலக்கை எட்ட உதவியது. லக்னோ அணி தரப்பில் ஆகாஷ் மகராஜ் 3 விக்கெட்களை வீழ்த்தினார். ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக இணையத்தில் லீக் ஆன விவகாரத்தில் 3 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பிரசாந்த், செல்வம், பாலா என்ற பாலகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் மீது மாநில சைபர் கிரைம் போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததை கண்டித்து குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் குழித்துறை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் டாக்டர் பினுலால் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு வினாத்தாள் கசிவு குறித்து உரிய விசாரணை நடத்தக் கோரி வலியுறுத்தினர்.